உரை தந்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் உரையாற்றுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே, இளைஞர நிர்வாக பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ஷாபான் மாதத்தில் சங்கையான ஒரு இடத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று மறுமை நாள் ஆகிரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் அமரக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம் குடும்பத்தாருக்கும் வருங்கால நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக தந்தல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் இறையில்லத்தோடு எல்லா நாட்களிலும் தொடர்பு வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலும் அல் ஹதீஸிலும் கூறிய செய்திகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றார். அதற்காக நாம் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரி என்ற நூலிலே 1145வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யன்ஸிலு ரப்புனா தபாரக வ தஆலா குல்ல லைலத்தின் இல ஸமாஇ துன்யா ஹீன யபுகா சுலுஸுல் லைலி அல் ஆஹிர். அருமையாக சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் இரவினுடைய கடைசி பகுதியில அல்லாஹ் இந்த உலகத்தின் பக்கம் தனி கவனம் செலுத்துகின்றார். நாம வருஷத்துக்கு ஒருக்கா நினைச்சுக்கிட்டு அந்த ஒரு நாள் மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு நாம வாரோம், வந்துட்டு தொழுகிறது கூட இல்லை. அங்கே நடைபெறக்கூடிய பயான்ல துவாவில கலந்துக்கிட்டு ஒரு வருஷத்துக்கு இந்த துவா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு நாம என்ன செய்யலாம் அப்படின்னா பள்ளிவாசலை மறந்து வாழ்கின்றோம். அடுத்த வருஷம் ஹயாத்தா இருந்தா பள்ளிவாசலுக்கு வருவோம், இல்லைன்னா சந்தூக்குல வச்சு தூக்கிட்டு வருவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாள் இரவிலும் இரவினுடைய கடைசி பகுதியில சகர் நேரம், அந்த நேரத்துல இந்த உலகத்தின் பக்கம் அல்லாஹ் கவனம் செலுத்தி மை யதுஊனி ஃபஅஸ்தஜீப லஹு, என்னிடம் யார் பிரார்த்தனை செய்வார்களோ அவர்களின் பிரார்த்தனைக்கு நான் பதில் தருகிறேன். மை யஸ்அலுனி ஃபஉதியஹு, தேவைகள் ஏதாவது இருக்குமானால் என்னிடத்தில் யார் தன்னுடைய தேவைகளை கேட்கிறார்களோ அவர்களின் தேவைகளை நான் கொடுத்து விடுகிறேன். மூன்றாவதாக மை யஸ்தக்ஃபிருனி ஃபஅக்ஃபிர லஹு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களுக்கு அவர்களின் பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் என்று 3 வகையான கோரிக்கைகளை நமக்காக அல்லாஹ் வைக்கின்றார். எந்த நேரத்துல நாம புறத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கிறோமோ அந்த நேரத்தில், எல்லா நேரங்களிலும் நம்முடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்வான். எல்லா நேரங்களிலும் நாம் கேட்டதை அல்லாஹ் தருவான். எந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு தேடினாலும் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். கழிவறைக்கு சென்று விட்டு வெளியே நாம் வருகின்றோம், வர்ற நேரத்துல குஃப்ரானக யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிருக்கிறோம். கழிவறைக்கு போயிட்டு வந்தா கூட அந்த நேரத்தில் நாம் பாவ மன்னிப்பு தேடினாலும்
அல்லாஹ் நம்ம பாவங்களை மன்னிப்பான் அப்படின்னா, அப்ப ஒளி செஞ்ச பின்னால, பாங்கு சொன்ன பின்னால, தொழுக பின்னால, தான தர்மங்கள் செய்த பின்னால, நல்லறங்கள் செய்த பின்னால், குர்ஆனை ஓதிய பின்னால் நாம செஞ்சா அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தரமாட்டானா? இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் நாம் கேட்டால் உடனடியாக அல்லாஹ் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றி தருவான் என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார். அருமையானவர்களே, துஆ செய்கின்ற பழக்கத்தை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். உலகத்துல மனிதர்கள் யாராக இருந்தாலும் கூட எல்லோரையுமே தேவையுள்ளவர்களாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறார். உலகத்துல தேவையில்லாத ஆளை யாராச்சும் இருக்காங்களா? தேவையில்லாதவங்க இருந்தாங்கன்னா கடை வைக்கக்கூடாது, சொத்து சுகங்களை தேடக்கூடாது, போதும் அப்படின்னு வீட்டிலேயே உட்கார்ந்துடணும். ஏதாவது ஒரு தேவை எல்லோருக்கும் கட்டாயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவை இல்லாதவன் படைத்த ரப்பு அல்லாஹ் மட்டும்தான். மற்ற எல்லாருமே அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் எல்லாம் பக்கீர்சாக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். பக்கீர்சாக்கள்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் தேவையுள்ளவர்கள், அல்லாஹ் மட்டும்தான் கனியுன், தேவையற்றவன். அப்ப நம்ம துஆ செய்ய வேண்டும். கடவுளை நம்பாத நாத்திகர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிரார்த்தனை என்பது பேராசையின் மறுபக்கம் என்று சொல்வார்கள். கடவுளை கற்பிப்பவன் முட்டாள். பேராசை என்பது, அதாவது பிரார்த்தனை என்பது பேராசையின் மறுபக்கம். நம்ம அல்லாஹ் பேராசை காணியா, என் வயிற்றுக்கு சாப்பாடு கொடு, எனக்கு ஆடையை கொடு, நான் இருக்கிறதுக்கு வீட்டை கொடு நம்ம கேட்கிறவன், இது ஒன்றும் பேராசைதான் கிடையாது. நம்முடைய தேவைகளைத்தான் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றோம். நாம அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கிறோம். அல்லாஹ் தான் தருவதற்கு முழு சக்தி உடையவன். நாம எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் அதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல நமக்கு சொல்லி காட்டுகின்றார். ஒரு ஆயத்தை பாருங்கள். உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள், நான் உங்கள் அழைப்பிற்கு பதில் கொடுக்கிறேன். அல்லாஹ் நம்முடைய கண்களுக்கு அப்பாற்பட்டவன். நாம செய்யக்கூடிய பிரார்த்தனைகளை செவிப்படுத்தக்கூடியவன். நாம எங்க இருந்து அழைத்தாலும் சரிதான். இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன், நான் பாட்டு எங்க வீராமான பள்ளியாசல உட்கார்ந்துட்டு பேசினா உங்க காதுல விழுமா? விழாது. கருவிகள் இருந்தால் விழும். அதே போல வீட்டுல உட்கார்ந்து நான் பயான் பண்றேன், உங்க காதுல விழுமா? விழாது. இங்கனே உட்கார்ந்து நான் மெதுவா பேசுறேன், காதுல விழாது. அப்போ நாம பேச்சு கேட்கின்ற தூரத்திற்கு நீங்கள் இருந்தால்தான் நான் பேசுவது உங்கள் காதில் விழும். ஆனா இந்த நிபந்தனைகள் படைத்த ரப்புக்கு கிடையாது. எங்கிருந்து நாம கேட்டாலும், கடலுக்கு அடியில, 7 வானத்திற்கு மேல, எங்க உட்கார்ந்து நம்ம கேட்டாலும் அல்லாஹ்வை செவிப்படுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அதான் அல்லாஹ் சொல்றான், உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், என்னை அழையுங்கள், உங்கள் அழைப்பிற்கு நான் பதில் கொடுக்கிறேன். இன்னொரு ஆயத்தை பாருங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யாரும் சொல்லலாம், அல்லாஹ் தூரமா இருக்கிறானா, சமீபத்தில் இருக்கிறானா? தூரமா இருந்தா சத்தம் போட்டு நாங்கள் கூப்பிடுவோம், பக்கத்துல தான் நாங்க மெதுவா துஆ செய்வோம். இப்ப அல்லாஹ் தூரமா இருக்கிறானா, பக்கத்துல இருக்கிறானா அப்படின்னு கேட்ட உடனே இந்த பதில், இந்த கேள்விக்கு ரசூலுல்லாஹ்வால பதில் சொல்ல முடியல. உடனே அல்லாஹ்வோட ஆயத்தை இறக்கி வைக்கிறார். வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீம் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆனி. நபியே, என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்கிறார்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நான் தூரமாக இல்ல, ஃபஇன்னி கரீம், நான் சமீபமாக இருக்கிறேன். ஒரு பொருளை நாம பார்ப்பதா இருந்தா பார்க்கிற தூரத்துல இருந்தா தான் தெரியும். இந்த போர்டுல பிஸ்மில்லா இருக்கிறோம், அதை நம்ம கண்ணுல தெரியும்னா அது தெரிகிற தூரத்துல நாம் அடிக்கணும். கண்ணுக்கு பக்கத்துல வச்சு பார்த்தா தெரியுமா? தெரியாது. ரப்பு நம்மள்ட்ட ரொம்ப நெருக்கமா இருக்கிறான், அந்த ரப்ப நம்ம பார்க்கவே முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்லி கேட்டால் ஃபஇன்னி கரீம் உஜீபு தஅவத்த தாஇ இதா தஆன், என்னை யாராவது அழைத்தால் அவர்களின் அழைப்பிற்கு நான் பதில் தருகிறேன். நான் பதில் தருவதாக இருந்தால் நான் அழைக்கும் போது அவர்கள் பதில் தர வேண்டும். அல்லாஹ் நம்மளை எப்படி அழைக்கிறான்? 5 நேரம் பாங்கு சொல்லப்படுது, ஹய்யா அலல் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா,
வெற்றியின் பக்கம் பாருங்கள், தொழுகையின் பக்கம் பாருங்கள். ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இரவு மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி நம்ம பள்ளியாசல கடந்து போய்கிட்டு இருக்கிறோம். அப்ப அவங்க எல்லாம் வந்து துவா செய்வார்களே, ஆனால் அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வானா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். மனிதனாக இருக்கக்கூடிய நமக்கு ரோஷம் இருக்குல்லங்க. இப்ப நான் யாருக்கு உதவி செய்வேன்? எனக்கு யாரு உதவி செய்தாரோ அவருக்கு தான் நான் உதவி செய்வேன். நான் கேட்டதெல்லாம் உதவி செய்யாம திடீர்னு ஒருத்தர் வந்து அவர் வந்து கேட்ட ஒரு உதவி கேட்டாருன்னா, நான் கேட்கும் போது நீ உதவி செய்யல, உனக்கு எப்படி நான் உதவி செய்ய முடியும்? நமக்கு ரோஷம் இருக்கா இல்லையா? இதே ரோஷம் நமக்கு ரோஷத்தை தந்த அல்லாஹ்வுக்கு இருக்குமா இருக்காதா? நிச்சயமாக இருக்கும். என் தன்சுருல்லாக என் சொருக்கும். நீங்கள் அல்லாஹ்விற்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லாஹ்வுக்கு நம்ம உதவி செய்யலைன்னா அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வரவே செய்யாது. நாம எப்படி அல்லாஹ்விற்கு உதவி செய்வது? 5 நேரம் தொழுகணும். அடுத்த ரமலான் மாதம் வருது, நோன்பு வைக்கணும். ஜகாத்து கடமையான கணக்கிட்டு கொடுக்கணும். ஆயுள்ல ஒரு தடவை ஹஜ்ஜி செய்யணும். பொருளாதாரம் உடல் வலிமை இருந்தால் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். ஹலால் ஹராமை பேணி வாழ வேண்டும். இதான் அல்லாஹ்விற்கு நாம செய்யக்கூடிய உதவி. இந்த உதவிகளை செய்தால் நமக்கு தேவையான உதவிகளை அந்த படைத்த ரப்பு செய்வான் என்பதையும் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நமக்கு எவ்வளவு தேவைகள் இருக்குது. அல்லாஹ்ட்ட பட்டியல் போட முடியுமா? ஒரு வக்துல இருந்து மறு வக்து பத்தவே செய்யாது. நம்ம தேவைகள் அவ்வளவு இருக்கு. அப்ப நாம எப்படி அல்லாஹ்ட்ட துவா செய்யணும் அப்படின்னா, அந்த துவாவையும் அல்லாஹ் கற்றுத் தருகிறார். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். இமாம் ஓதுவாங்க, அது வேற விஷயம். நாமளும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். கேட்டாதான் அல்லாஹ் நமக்கு தருவான். இந்த ஒரு துவா போதும், அல்லாஹ் உலகத்தையும் தருவான், மறுமையும் தருவான், நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பான். இந்த உலகத்துல நல்லதை தான். நமக்கு எது நல்லது கெட்டது எனக்கு உங்களுக்கு தெரியாது. நம்ம நல்லது நினைப்போம், கெட்டதா இருக்கும். கெட்டது நினைப்போம், அது நல்லதா இருக்கும். ஆனா படைத்த ரப்புக்கு தெரியும் இவனுக்கு எது நல்லது எது கெட்டது. அப்ப நம்ம அல்லாஹ்ட்ட வந்து ஒற்றையா கேட்கணும், யா அல்லாஹ் இந்த உலகத்தில் எனக்கு எது எது நல்லதோ அதையெல்லாம் நீ தந்து விடு. எது எது மறுமையில் எனக்கு நல்லதோ அதையும் நீ தந்து விடு. வக்கீனா அஸாபன் நார், நரகத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடுகிறது. அல்லாஹ்விடத்தில் இந்த துஆவை நாம் ஓதினால் துன்யாவையும் தருவான், ஆகிரத்தையும் தருவான். ஆகிரத்தில் நரகத்தை விட்டும் நம்மை பாதுகாப்பான். இந்த துஆவை எல்லோரும் மனப்பாடமாக ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். எப்ப வேணாலும் இந்த துஆவை நம்ம செய்யலாம். ஒரு முசாஃபிர் வருகிறாரா, ஒருவர் தான தர்மம் செய்கின்றோம், அது ஒரு இபாதத். இபாதத்திற்கு பின்னால் ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார் அப்படின்னு நம்ம துஆ செய்யலாம். ஏன்னா வரக்கூடிய முசாஃபிர் அவர் நம்மள மாதிரி மனுஷனாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு மாணவராக கூட இருக்கலாம், மலக்காக கூட இருக்கலாம் என்பதை மார்க்கம் சொல்லியிருக்காங்க. அருமையானவர்களே, நம்முடைய பிரார்த்தனைகள் நம்ம எவ்வளவோ துஆ செய்யலாம், ஆனா துஆக்கள் கபூலாக்கப்பட்டது இல்லை. அதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ் வந்து நம்ம மேல இறக்கப்படலையா? அப்படிலாம் சொல்லவே கூட. இறக்கம் உள்ளவன் தானே, அதுதான் துன்யால நம்ம நடமாட வச்சிருக்கிறான். ஆனா நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. மருத்துவத்தை போறோம், காய்ச்சலுக்கு போறோம், அவர் ஊசியை போட்டு மாத்திரையை தந்து பண்ரொட்டியும் காஃபியும் மட்டும்தான் நீ குடிக்கணுங்கிறார். இவன் வர்ற வழியில கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு ஐஸ்கிரீமை திங்கா வச்சுக்குருவான். அடுத்து சங்கு ஊதுற வழிதான். இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் தான். அப்ப அவர் தரக்கூடிய ஊசியும் மாத்திரையும் நமக்கு வேலை செய்வதாக இருந்தால் அவர் எதை சாப்பிடுன்னு சொன்னாரோ அதை மட்டும்தான் சாப்பிடணும். எதை செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது என்று சொன்னாரோ அதை சாப்பிடுவது கூடாது. சாப்பிட்டால் கூடாது என்று சொன்னதை சாப்பிட்டால் நம்ம கையை கால நீட்டிட வேண்டியதான். அவர் எதை சாப்பிட வேண்டும் என்று சொன்னாரோ அதை சாப்பிட்டால் தான் அந்த நோய் குணமாகும். அதை போட்டுதான் நாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்ச உடனே அந்த துஆ அல்லாஹ் கபூலாக்கணும் அப்படின்னா முதலாவது நம்முடைய உடம்பில் ஓடக்கூடிய இரத்தம் அது ஹலாலாக இருக்க வேண்டும்.
ஹராமை கொண்டு அந்த ரத்தம் உருவாகி இருக்கக்கூடாது. நாம சாப்பிடக்கூடிய உணவு, நாம் அருந்தக்கூடிய பானம், நாம் அணிந்திருக்கின்ற ஆடை எல்லாமே ஹலாலாக இருக்க வேண்டும். திருடப்பட்ட ஆடையை அணிந்து கொண்டு பராத்தியரோட வந்து உட்கார்ந்துக்கிட்டு யாருன்னா என் பாவத்தை மன்னிச்சது, எனக்கு அதை கூட இதை கொடுத்தா அட பூதேவி நீ ஹராமையில ஊற்றிருக்கிற. சரக்கு போட்டு வந்து அல்லாட்ட துவா செய்யலாமா? அடுத்தவனுக்கு சொந்தமான உணவை ஆட்டை போட்டுக் கொண்டு அதை சாப்பிட்டுக் கொண்டு அடுத்தவனுடைய பிழைப்பை மண்ணை அள்ளி போட்டுக் கொண்டு அதன் மூலமாக வந்த வருமானத்தை சாப்பிட்டு அந்த ரத்தம் உடம்புல ஓடும்போது துவா செய்தால் அந்த துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூல்ல பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதர் நீண்ட தூரம் பயணம் செய்து வருகிறார். பள்ளிவாசலுக்கு வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, ஆடையெல்லாம் கலைஞ்சு போய் இருக்கு, தலையெல்லாம் புழுதியா இருக்கு. ஏன்னா அந்த காலத்துல குதிரை, கழுதை, ஒட்டகம் இல்லதானே பயணம் செய்வாங்க. இப்ப மாதிரி கார்லாம் கிடையாது. அப்ப ஆடையெல்லாம் கசக்கி இருக்கும், மேலாம் புழுதியா தான் இருக்கும். வந்து என்ன செய்யறாரு அப்படின்னா, நம்ம கூட பள்ளியாசல பார்த்துருப்போம். சில பேர் இப்படி துவா செய்வாங்க, சில பேர் இப்படி வச்சிருப்பான் ஏசுநாதர் மாதிரி. அவருக்கு தேவை ரொம்ப இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் நம்ம கையெல்லாம் ரொம்பலாம் விரிக்கலாம் கூடாது. ஓரளவுக்கு கையை விரிச்சு இந்த உள்ளங்கை ரெண்டும் முகத்தை நோக்கி இருக்குமாறு தான் துவா செய்ய வேண்டும். சில பேர் அடுத்த மூஞ்சில இடிக்கிற மாதிரி கையை வச்சுக்கிட்டு பிரார்த்தனை செய்வார்கள். அதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எமுத்து எதைகி இலசமா, வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி யாரப்பி யாரப்பி, இறைவா இறைவா எனக்கு கொடு கொடு என்று கேட்கின்றார். ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமத்அமுஹு ஹராம், அவன் சாப்பிட்ட உணவு ஹராமாக இருக்கிறது. வமல்பஸுஹு ஹராம், அவன் அணிந்திருக்கின்ற ஆடை ஹராமாக இருக்கிறது. வகுதிய பில் ஹராம், அவருடைய வயிறு நிரம்ப ஹராமான உணவாகவே இருக்கிறது. பிரியாணி தான், கறி தான், ஹராம் தான். ஆனா பக்கத்து விட்டு கோழி முடிச்சு அறுத்தா அது ஹராம் தானே. அப்ப அந்த ஹராமான உணவின் மூலமாக வயிறு நிரப்பப்பட்டால் இவை என்னதான் யாரப்பூ யாரப்பூ யாரப்புன்னு சொன்னாலோ அண்ணா யுஸ்தஜாபலவும் அவனுக்கு எப்படி பதில் கொடுக்கப்படும்? அந்த துவாவை அல்லாஹ் நிராகரித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். நாம எப்பெல்லாம் துவா செய்யணும்? ஃபர்லான தொழுகைக்கு பின்னால். இமாம் ஓதுவாங்க. இமாம் ஏன் ஓதுறாங்க? துவா எப்படி கேட்கணும்ன்றத கற்றுக் கொடுக்கிறாங்க. முதல்ல அல்லாஹ்வை புகழ வேண்டும், இரண்டாவது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்தை சொல்ல வேண்டும், மூன்றாவது நம்முடைய கோரிக்கைகளை வைக்க வேண்டும். கோரிக்கைகளை வைத்த பின்னால் அடுத்து ஸலவாத், ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத், கடைசியாக வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வை புகழ்ந்து அந்த துஆவை முடிக்க வேண்டும். இதை கற்றுத் தருவதற்காகத்தான் 5 நேர தொழுகைக்கு பின்னால இமாம்கள் துஆ செய்றாங்க. அவர் செஞ்ச துஆவோட நம்ம பிடிச்சிடக்கூடாது, நாம தனியா கேட்கணும். அவர் பொதுவா தான் கேட்பாரு. நம்ம பிரச்சனைகள் அவருக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப நம்ம பிரச்சனைகளை நாம என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபர்லான தொழுகைக்கு பின்னால், சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகைக்கு பின்னால் நம்முடைய தேவைகளை ரப்பிடத்தில் வைக்கும் பொழுது நம்மளை மனசுக்கு கேட்கலாம், இவனுக்கு நம்ம கொடுப்போம் அப்படின்னு நல்லா என்ன செய்வான்னா கொடுப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, பஅத திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதிய பின்னால், இப்போ பிள்ளைகள்லாம் குர்ஆனை ஓதுறாங்க, ஓதி முடிச்ச பின்னால ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஓதுனா இன்ஷாஅல்லாஹ் ஓதுவீங்களா? சொல்லுங்க, இன்ஷாஅல்லாஹ் சொல்லுங்க. நல்லா உட்காரு. அப்ப அந்த துஆவை நம்ம என்ன செய்யணும்? ஓத வேண்டும். மூன்றாவது இஸ்திக்பார் செய்த பின்னால் பிரார்த்தனை செய்ய வேண்டும். துஆவுக்கு முன்னால ஒரு 11 முறையாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 அப்படிங்கிற துஆவை நாம் ஓத வேண்டும். அடுத்து பஅத திக்ர், அல்லாஹ்வை திக்ர் செய்த பின்னால் துஆ செய்ய வேண்டும். நல்லறங்கள் செய்த பின்னால் பெற்றோர்களுக்கு தண்ணீர் எடுத்து குடிக்கின்றோம், நல்ல காரியம். சோம் இல்லாம இருக்கிறாங்க பெற்றோர்கள், மருந்து மாத்திரை நாம் எடுத்து கொடுக்கிறோம். பாத்ரூமுக்கு போடுங்கிறாங்க, கையை பிடிச்சி கூட்டு போறோம். இதெல்லாம் நல்லறங்கள். இது எவ்வளவோ இருக்கிறது. மனைவிக்கே நாம உதவி செய்யறோம், நல்லறங்கள் தான். மனைவிக்கு வயிற்று வலி நேரம் வந்துருச்சு, பாத்திரங்கள் தேய்ச்சி கழுக முடியல, நாம கழுகி வைக்கிறோம். யா அல்லாஹ் இதன் பொருட்டால் என்னுடைய துஆவை கபூல் செய். அழகாக அல்லாஹ் கபூல் செய்வான்.
நல்லறங்கள் எது செய்தாலும் கூட நம்ம துவா செய்ய வேண்டும். உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க அப்படின்னா காபத்துல்லாவை கெட்டுறாங்க. காபத்துல்லாவை கெட்டி பிடிச்ச பின்னால நம்ம தான் கெட்டியாச்சும் போயிடுவோமே அப்படின்னு போகல. அவங்க ரெண்டு பேரும் செய்த துவாவை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சூரத்துல் பக்கரால 227, 228, 229 மூன்று ஆயத்துக்கள்ல பதிவு செய்து வைத்திருக்கிறார். என்ன துவா செய்யறாங்க பாருங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, இறைவா நீ செய்த பணியை, நீ கொடுத்த பணியை நாங்கள் நிறைவேற்றிவிட்டோம், இதை நீ ஏற்றுக்கொள்வாயாக. இன்னக்க அந்த சமீஉல் அலீம், நீ செவிமடுப்பவன், யாவற்றையும் அறியக்கூடியவன். அப்ப காபத்துல்லாவை கட்டினாதான் இதை ஏற்றுக்கொள்ள நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. 2 ரக்காத் தொழுதாது யாரெல்லாம் நான் தொழுதுட்டேன், இந்த 2 ரக்காத்தை நிராகரிச்சாங்க, இதை நீ ஏற்றுக்கொள். தர்மம் செய்கின்றோம். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அந்த சமீஉல் அலீம், நான் செய்கிற தர்மத்தை நீ ஏற்றுக்கொள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். செஞ்சுட்டு தொடர்ந்து செய்றாங்க. ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைனி லக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அத்தாவும் மகனும் ரெண்டு பேரும் தனித்தனியா துஆ செய்றாங்க. யா அல்லாஹ் எங்கள் இருவரையும் உனக்கு கட்டுப்பட்டவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடு. அல்லாஹ்வுக்கு தான் நம்ம கட்டுப்படணும். எங்களை மாத்திரம் அல்ல, வமின் துர்ரியத்தினா, எங்களுடைய சந்ததிகளையும். இங்க பெரும்பாலான பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக துஆ செய்யறதே இல்லை, நாமரிய தவறு. அதான் நம்ம பிள்ளைங்க கூறுகட்டத்தனமா வளர்ந்துட்டு இருக்கு. அப்ப நாம 5 நேரம் தொழுகிறோமா, யா அல்லாஹ் நான் 5 நேரம் தொழுகிற மாதிரி என்னுடைய மனைவி மக்களையும் தொழுகையாளர்களாக ஆக்கி வைத்துவிடு. ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா வ தகப்பல் துஆ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும், சந்ததினா கியாமத் நாள் வரையிலும் என்னுடைய பேரனுடைய பேரன் அவன் பேரன் கியாமத் நாள் வரையிலும் வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளை நீ தொழுகையாளியாக உனக்கு கட்டுப்பட்டவர்களாக ஆக்கி வைத்து விடுகிறேன். நாம துஆ செய்யறது ஏன் அப்படின்னா வருங்காலத்தில் நம்ம புள்ள தொழுவானா, துஆ செய்வானா, மண்ணலி போடுவானா நம்மளுக்கு தெரியாது. நாம இறந்த பின்னால நம்ம பிள்ளைங்க தொழுகுமா, நம்ம பிள்ளைகளுடைய பிள்ளைகள் தொழுவாங்களா நமக்கு தெரியுமாங்க? நம்ம மறைவானவற்றை அறியக்கூடியவர்களா? நாம இருக்கிற வரைக்கும் தொழுவோம், நம்ம மௌத்தா போன பின்னால தரமாறிவிட்டான் என்று வைத்துக் கொள்வோம். அதனால நம்ம என்ன செய்யணும், நம்ம சந்ததிகளுக்கு சேர்த்து அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வமின் துர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், இறைவா எங்கள் இருவருடைய சந்ததிகளை உனக்கு கட்டுப்பட்டவர்களாக நீ ஆக்கி வைத்து விடு. துஆ செஞ்சுட்டு அடுத்து துஆ செய்றாங்க. அரினா மனாசிக்கனா, ஹஜ்ஜினுடைய சட்டங்களை எங்களுக்கு காட்டிட்டா. நாங்க எப்படி ஹஜ்ஜி செய்யணும், எப்படி தவாஃப் செய்யணும், எப்படி சஅய் செய்யணும், இதெல்லாம் எங்களுக்கு நீ கற்றுத்தா. வதுப அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம், எங்கள் பாவங்களை மன்னித்து விடு. இப்பெல்லாம் துஆ செஞ்சுட்டு தொடர்ந்து துஆ செய்றாங்க. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும், இறைவா இந்த மக்கா வாசிகளுக்கு மக்காவில் இருந்தே ஒரு தூதரை நீ அனுப்பு. ரசூலுல்லாஹி துஆ செய்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பிரார்த்தனை செய்கிறார்கள். என்ன துஆ செய்றாங்க? இந்த ஊர்வாசிகளுக்கு இந்த ஊரில் இருந்து ஒரு தூதரை அனுப்பு. அவருடைய பணி என்ன தெரியுமா? யத்லு அலைஹிம் ஆயாத்திக, அந்த மக்களுக்கு ஒரு வசனங்களை அவர் ஓதி காட்டுவார். வயுஅல்லிமுஹுல் கிதாப, வேதத்தை கற்றுக் கொடுப்பார். வல் ஹிக்மா, ஞானத்தை கற்றுக் கொடுப்பார். வயுஸக்கீஹிம், இணை வைத்தல், இறைவனை மறுத்தல், புறம் பேசுதல், பொறாமை கொள்ளுதல், அடுத்தவனுக்கு சூழ்ச்சி செய்யுதல் போன்ற பாவங்களை விட்டும் அவர்களை பரிசுத்தப்படுத்துவார் அப்படின்னு என்ன செய்யறாங்கன்னா 2 பேர் சேர்ந்து துஆ செய்றாங்க. இந்த துஆவை அல்லாஹ் எப்ப தெரியுமா கபூலாக்குறான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் துஆ செஞ்ச மறு நிமிஷமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு பின்னால்
ரசூலுல்லாஹ்வுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் கிட்டத்தட்ட வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவார்கள் 2500 ஆண்டுகள், 25 நூற்றாண்டுகள். இப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ரசாயன துவா செஞ்ச உடனே கபூல் ஆகணும், நாம துவா செஞ்ச உடனே கபூல் ஆகணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். நினைச்சிட்டு வெளியே வர செருப்பு காணும், செருப்பு துவச்சு. அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? நாம துவா செஞ்ச உடனே நம்ம துவாவை உடனே அல்லாஹ் கபூல் ஆக்கும் நாம நினைக்கிறோம். அப்படி நினைப்பது மாபெரிய தவறு. ஏன் தெரியுமா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இந்த பிரச்சனை ரொம்ப பேருக்கு இருக்கு. அசர் நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அல்லாஹ் கபூல் ஆக்கவே மாட்டேங்கிறாங்க. அது எப்படி கபூல் ஆகுமா? நீ கேட்டவன தரவே நான் கேட்ட கடமையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், நானா கற்பனையா சொல்ல ஹதீஸ்ல வரக்கூடிய செய்தி, ஒன்றே நாம கேட்டதை அப்படியே அல்லாஹ் தருவான். நம்ம 1 லட்சம் ரூபாய் கேட்டிருப்போம், 1 லட்சத்தை அப்படியே தந்துருப்போம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன தெரியுமா? நாம அல்லாஹ்ட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டிருப்போம், 5 லட்சம் ரூபாய் செலவை இல்லாம ஆக்கிடுவான். எப்படி பாருங்க, 1 லட்சத்தை நம்மளுக்கு தந்து உடனடியாக ஒரு 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு தந்தா நம்ம 4 லட்சம் ரூபாய் வட்டிகளை வாங்கிட்டு இருப்போம். நாம நீங்க கடன் கொடுக்கறதுக்கு செல்வந்தர்கள் தயாரா இல்லையே. அப்ப நம்ம கேட்டதையே தருவான். அல்லது இரண்டாவது, நாம் கேட்ட துவாவின் பரக்கத்தால் நமக்கு வர இருந்த ஆபத்தை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி விடுவான். இது இரண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, நம்ம கேட்டதையும் தர மாட்டான், ஆபத்துகளையும் தடுக்க மாட்டான். நம்ம கேட்ட துவாக்களை எல்லாம் சேகரித்து வைத்து மறுமையில நம்ம பார்த்து சொல்வா, பீரண்ண நீங்க நன்மையெல்லாம் தீர்த்து சொர்க்கத்துக்கு ஓடுவாம்பா. உடனே பீர் பாய் சொல்லுவார், யாரெல்லாம் நான் இவ்வளவு நன்மை செய்யலையே, அவன் செஞ்சிருப்பாரு, இவ்வளவு நன்மையை நான் செய்யலையே. என்ன ஆச்சரியமா இருக்குது. ஆமா, நீ பள்ளிவாசலுக்கு வர போதெல்லாம் துவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க. இல்லை, அவங்க ரொம்ப துவா செய்ய முடியாதான் சொன்னேன். துவா செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க, அதை 1-2 தான் நான் கபூல் செஞ்சேன், மற்ற எதையுமே நான் கபூல் செய்யல. கபூல் செய்யாத துவாக்களை எல்லாம் இன்றைக்கு நன்மையாக நான் ஆக்கி வைத்திருக்கிறேன். அந்த நன்மைகளை தூக்கி கொண்டு நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது அண்ணன் சொல்லுவாங்களா, அந்த 1-2 கபூல் செஞ்சீங்க, அது கபூல் செய்யாம இருந்தா நீங்க நன்மை அதிகமா இருக்குமே அப்படின்னு நானும் சொல்றேன், நீங்களும் சொல்றீங்க, எல்லாரும் சொல்லுவோம். அப்ப இதையெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு ரப்பு நமக்கு தருவான், இல்லை என்றால் ஆபத்தை நீக்குவான், இல்லை என்றால் மறுமையில் அதை சேகரிப்பாக வைப்பான் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம என்ன செய்யணும் அப்படின்னா துவாக்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது என்ன அப்படின்னா, பெரும்பாலும் என்னுடைய நிலைமையை நான் சேர்த்தா சொல்லிட்டு இருக்கிறேன். நாம எப்ப தெரியுமா ரொம்ப மன உருகி துவா செய்வோம். நமக்குன்னு ஒரு சோதனை, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு தோல்வி வரும்போதுதான் நம்ம அல்லாஹ்ட்ட துவா செய்வோம். இதுதானே பெரும்பாலும் அப்படித்தான். ஆனா கஷ்டமான நேரங்களை நான் செய்யக்கூடிய துவாவை என் ரப்பு கபூல் செய்வதாக இருந்தால், சந்தோஷமான நேரத்தில் நான் துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு நஷ்டமே இல்லை, லாபமா வந்துகிட்டு இருக்கு, தோல்வியே இல்லை, வெற்றியா வந்துகிட்டு இருக்குது, எனக்கு எந்த கஷ்டமும் சோதனையும் இல்லை, நான் ஏன் ரப்புட துவா செய்யணும்? சில பேர் கேட்கறாங்க, இல்ல இது 5 நேரம் துறவு வேண்டியதானே, எனக்கு என்ன கஷ்டமா நஷ்டமா, நல்லா செல்வத்தை மாறி மாறி பழகிருக்கலாம், கைகாலம் பாருங்க நல்லா தான் இருக்கு, கொஞ்ச நேரத்தில் பார்த்தா 108 வாசல்ல நிக்கி, ஏன்னா அவருக்கு கைகாலம் இழுத்துக்கிட்டு அப்படிம்பாங்க, தூக்கி போட்டு கொண்டு போவாங்க. அப்போ அல்லாஹ் நமக்கு நல்ல வாழ்க்கையை தந்தான் சேர்ந்தா, நமக்கு நஷ்டத்தை தந்தான் சேர்ந்தா, படைத்த ரப்பை நாம் வணங்கிக் கொண்டேதான் இருக்க வேண்டும். லாபமா இருக்கட்டும், நமக்கு வெற்றியா வரட்டும், அல்லாஹ்ட்ட யா அல்லாஹ் இந்த லாபத்தை நிப்பாட்டிடாத, நிரந்தரமா தான் வெற்றியை நிரந்தரமா தான் துவா செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி யாரு சந்தோஷமான நேரங்களில் துவா செய்கிறார்களோ, இவர்கள் கஷ்டமான நேரங்களில் செய்த துவாவை உடனடியாக அல்லாஹ் கபூல் செய்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையானவர்களே, அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேட வேண்டும். சூரத்து நூஹ்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வான், இந்த மாதிரி ஒரு சமுதாயத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்வான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்வாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. திருக்குர்ஆன் சொல்லிக்கிட்ட வசனங்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல மழை இல்லை,
மழை இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், சாப்பாட்டுக்கு வழி இருக்க. சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், தம்பதிகளுக்கு குழந்தை பிறக்க. ஏன்னா நல்ல சத்தான உணவை சாப்பிட்டாக்கா உடம்புல திண்டு இருக்கும், மனைவியோட உறவு கொள்ள முடியும், அது நம்மளுக்கு குழந்தை பிறக்கும். இப்படியா இருக்குது. உடனே அந்த சமுதாய மக்கள்லாம் நூகலை சாத்திலிருந்து முறையிட்ட உடனே அல்லாஹ் சொன்னா, அவன் சமுதாயத்துல பாவிகள் ரொம்ப பேர் இருக்குதான், அவன் செஞ்ச பாவத்தினாலதான் மழையை நான் நிப்பாட்டிட்டேன். அல்லாஹ் வந்து ஒரு சமுதாயத்தை தண்டிப்பதாக இருந்தால் ஒன்று மழையை நிப்பாட்டுவான், இல்லாட்ட மழையை இறங்கிக்கிட்டே இருப்பான். போதும் போதுனாலும் மழை விழுத்துக்கிட்டே தான் இருக்கும். பாருங்க, மழையினால ஆக்கமும் ஏற்படுகிறது, அழிவும் ஏற்படுகிறது. வயநாட்டில் நம்ம பார்க்கலையா, திருநெல்வேலியில நம்ம பார்க்கலையா? அந்த மழையின் மூலமாக அழிவு தானே ஏற்பட்டது. அது அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய அருள்கொடை அல்ல. அல்லாஹ்வுடைய அருள்கொடை அப்படின்னா மழை பெய்யும், அதனால கால்நடைகளுக்கு உணவு கிடைக்கும், மனிதர்களுக்கு உணவு கிடைக்கும், ஆறுகள் நிரம்பி ஓடும், அணைகள் நிரம்பிடும், மழை நின்றும். ஆனா அல்லாஹ்வுடைய தண்டனையாக இருந்தால் பருவ காலங்களில் ஒரு மழை பொய்த்துவிடும், இல்லை என்றால் அளவுக்கு அதிகமாக மழை பொழியும். ரெண்டுமே அழிவுதான் நமக்கு. அப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னாங்க, இவங்க எல்லாம் பாவ மன்னிப்பு கேட்க சொல்லிவிட்டாங்க. அவங்க சொன்னாங்க, இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், நீங்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்கப்பா, உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டான் என்பதற்கு என்ன அடையாளம் அப்படின்னா, யுருசிலி சமாக அனைக்கும் எதிராக பருவமழையை அவன் இறக்கி வைப்பான். ஒயுந்திருக்கும் அம்பாலின் வடீன, பொருளாதாரத்தை கொண்டோம், இந்த குழந்தை செல்வங்களை கொண்டோம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்க பாருங்க, சில பேருக்கு பொருளாதாரம் இருக்கும், ஒரு பைசா தர்மம் செய்ய மாட்டாங்க, யாருக்கும் ஏழைகளுக்கும் கொடுக்க மாட்டாங்க, உம்ராவுக்கு போக மாட்டாங்க, ஹஜ்ஜிக்கு போக மாட்டாங்க. ஏழைகள் கூட என்ன செய்யறாங்கன்னா, மாசம் மாசம் 10 ரூபா 20 ரூபா போட்டு அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு உம்ராவுக்கு போயிட்டு வந்துருந்தாங்க. ஆனா இந்த செல்வந்தர் கைகால் நல்லா இருக்கும், பணம் இருக்கும், ஆனா உம்ரா, ஹஜ்ஜி, தொழுகை, ஜக்காத்து, தான தர்மம் எதுவுமே கிடையாது. அப்ப இந்த பொருளாதாரத்தை கொண்டு அவருக்கு ஏதாச்சும் நன்மை இருக்கிறதா? ஒரு நன்மையும் கிடையாது. சில வீடுகளை பார்த்தா வதன்னு குழந்தைகள் பெற்று வச்சிருப்பாங்க, 7-8 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கும், ஒருத்த கூட அத்தா அம்மாவும் மதிக்க மாட்டான், ஒருத்த கூட 5 பேரும் தொழுக மாட்டான். நாட்டில் பாத்திரமா இல்லையா? ஒரு தந்தை மகனை பார்த்து சொன்னானா, உன்னை பெற்றதைக்கு ஒரு உலகை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு. அவன் அது திருப்பி சொல்லியிருக்கான், அதுக்கு நீ எங்க அம்மாவை கல்யாணம் முடிச்சுக்க கூடாது, நீ உலகையை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. உலகைக்கு தான் உலக பிறக்கும். அப்ப அந்த மாதிரி ஏன் பிள்ளைகளை ஆகிறாங்க அப்படின்னா, இவருடைய அமலிடம் பலவீனம் ஏற்படுகிறது. நாம நல்லா இருந்தாதான் நம்மள்கிட்ட உள்ள பணம், காசு, குழந்தை செல்வம் நமக்கு பயனுள்ளதாக உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார். அதான் அல்லாஹ் சொல்றா, அந்த மாதிரி பெற்றோர்கள், செல்வந்தர்கள் அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடினா யுக்திதுக்கும் பி அம்பாலின், பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். உதவி செய்வான் என்ன அர்த்தம்? அந்த பொருளை எடுத்து தான தர்மம் செய்வோம், அந்த பொருளை எடுத்து ஜக்காத்தை நாம கொடுப்போம், அந்த பொருளை வச்சு உம்ராவுக்கு நாம போவோம், பள்ளிவாசலுக்கு கொடுப்போம், மதரசாக்களுக்கு கொடுப்போம். இல்லைன்னா முழுத்தங்காவே நாய் விட்டுற மாதிரி தான், அது தானம் தீங்காது அடுத்தவங்களுக்கு கொடுக்க கூட்டிக்கிட்டே போய்கிட்டே தான் இருக்கும். குழந்தை செல்வங்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவ வேண்டுமானால் எத்தனை வீடுகளை நம்ம பார்க்கிறோம். இங்க இருந்து என்ன செய்யணும், அமெரிக்காவுக்கு பேசலாம், நண்பா சாப்பிட்டியா, பழுத்திச்சியா, அடுத்த ரூம்ல அத்தாமா படுத்து கிடக்குறாங்க, என்ன ஏன்னு கூட பார்க்கறது. சில வீடுகளை நம்ம பார்க்கிறோம், தாய் தந்தை இறந்து 10 மணி நேரத்துக்கு பின்னால சக்கத்தையே காரணம் பார்த்தா அவங்க இறந்து 10 மணி நேரம் ஆகி கைகாலெல்லாம் விரைச்சு போய் நிக்குது. இந்த மாதிரி நிலைமைகள்லாம் ஏற்படுறதா இல்லையா? எங்கோ இருக்கின்ற நண்பனை விசாரிக்கக்கூடியவர் தனக்கு அருகில் படுத்து கிடக்கின்ற பெற்றோர்களை விசாரிக்கிறதா? அந்த பிள்ளையின் மூலமாக உனக்கு ஏதாவது உதவிகள் இருக்கிறதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமையின் அடையாளங்களில் ஒன்று தூரமாக இருக்கக்கூடியவர்களை நெருக்கமாகவோ, நெருக்கமாக இருக்க வேண்டியவர்களை தூரமாகவோ அவர்கள் ஆக்கிக் கொள்வார்கள். தூரமாக இருக்கிறாயான நண்பன் அவன் வீட்டுக்குள்ளால வந்துடுவான், செல்போன்ல விசாரிப்பான், நேரடியா கேட்கலாம், அம்மா சாப்பிட்டீங்களா, அத்தா சாப்பிட்டீங்களா, மாத்திரை போட்டீங்களா, ஒரு வார்த்தை கேட்க மாட்டான். இந்த மறுமையின் அடையாளங்களில் ஒன்று இந்த மாதிரி பெற்றோர்கள், தருதலைகளை பெற்ற பெற்றோர்கள் இஸ்திக்பார் செய்தால் அந்த குழந்தைகள் மூலமாக அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் உதவி செய்வார் என்பதையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அருமையானவர்களே, ஒரே ஒரு வார்த்தை பாருங்கள், ஹதீஸ்ல வருகிறது, நாம செய்யக்கூடிய துஆக்களையும்
நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்புகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் சிலருடைய பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான், சிலருடைய துவாக்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒன்று யார் அப்படின்னா முதுமினுல் ஹம்ரி, எப்ப பார்த்தாலும் போதையிலேயே இருக்கு, போதையிலே இருந்துகிட்டு 27 அன்னைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றது அல்லது பெருநாளைக்கு மட்டும் பள்ளிவாசலுக்கு வர்றது. சரி, வர்ற அன்னைக்காச்சும் மூதேவி மனுஷனா வருமா, போட்டுக்கிட்டு தான் வரும், வந்து ஆடிக்கிட்டு தான் நிற்கும். சில பள்ளிவாசல வாமிட்டே பண்ணிட்டு போயிருந்தாங்க 27 அன்னைக்கு கூட அவன் ஒழுங்கா இருக்கிறது இல்லையே. இப்படி துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். இரண்டாவது யார் அப்படின்னா அல் ஆக்குலி வாலிதைஹி, பெற்றோர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பிள்ளைகள். பெற்றோர்கள் இருந்தாலும் சரிதா, இறந்தாலும் சரிதா, அவங்களுக்கு நாம் வந்து தொல்லைகள் கொடுப்பது கூட. இறந்த பெற்றோர்களுக்கு நாம் எப்படி தொல்லை கொடுக்கிறது? ஒரு பெற்றோர்கள் இறந்து விட்டாங்க அப்படின்னா அவங்க நண்பர்கள் வீட்டுக்கு வருவாங்க, எங்க வீட்டுக்குலாம் வராதீங்க, எங்க அத்தாலாம் இறந்தாச்சு, அதோட ஒரு தொடர்பு போயிடுச்சு அப்படின்ட்டு பெற்றோர்கள், இறந்த பெற்றோர்களின் நண்பர்களை ஒருவன் வெறுத்தால் அல்லது இறந்த பெற்றோருக்காக ஒருவன் துவா செய்யாமல் இருந்தால் இவன் பெற்றோருக்கு நோவினை செய்கிறான். பெற்றோருக்காக நம்ம துவா செய்யணும். ஒவ்வொரு வக்துக்கு பின்னாலேயும் எங்க வீராமண பள்ளியாசல்ல எல்லாம் நாம் ஓதக்கூடிய துவாவை ரொம்ப பேர் மனப்பாடமாக்கி வச்சிருக்கிறாங்க. ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, இறைவா நான் சிறு குழந்தையாக இருக்கின்ற பொழுது என்னை பராமரித்த காரணத்தினால் உன் அளவில் வந்துவிட்ட என் பெற்றோர்களை நீ பராமரித்து விடு அப்படின்னு நம்ம துவா செய்தால் இந்த துவா அல்லாஹ்வுடைய அரிசை முழுக்கும். அல்லாஹ் இப்படி ஒரு குழந்தை துவா செய்கிறாங்க, அவங்க பெற்றோர்களை நாம் கவனிப்போம், அவர்களுக்காக இறக்கப்படுவோம், அல்லாஹ் வேதனையை நீக்கி வைப்பான். அப்போ பெற்றோர்களுக்கு தொல்லை தரக்கூடியவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காத்திபுர் ரஹீம், உறவை துண்டித்து வாழக்கூடியவர்கள் அவர்களின் துவாவை ஏற்றுக்கொள்ள மாட்டார். குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க, அண்ணன் தம்பி சண்டை. சில வீடுகளை பார்த்தா கணவன் மனைவி இங்க ஒரு சமையல் அங்க ஒரு சமையல், மருமக ஒரு சமையல் மக ஒரு சமையல், 10க்கு 10 4 அடுப்பு, இது மாமியாருக்கு, இது மாமனாருக்கு, இது மகனுக்கு, இது மருமகளுக்கு அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கும். இவங்க செய்யக்கூடிய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா? நாம வந்து ஒரு 3 நாள் தான் பேசாம இருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி. 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா அல்லாட்டி வேலைக்கு சண்டை போட்டு 3 நாளைக்கு பேசாம இருக்கக்கூடாது. ஏதாச்சும் பம்பு வந்து 2 நாளைக்கு சண்டை போடாம இருந்தா 3 நாளைக்கு பேசாம இருக்கலாம். இந்த 2-3 நாளைக்கு பின்னாடி யார் முந்தி சலாம் சொல்லுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் அருள் புரிவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு தெளிவாக சொல்லுகிறார்கள். சமுதாய மக்களுக்கு நாம் உணர்த்த வேண்டும். குறிப்பிட்ட நாள்ல மட்டும் பள்ளிவாசலுக்கு வந்து நீங்க கூட எங்க பள்ளிவாசல்ல நாசிக் ஓதலே அப்படின்ட்டாரு, ஓதல தொழுகாமே போயிட்டாரு. அப்ப அவர் எதுக்கு வந்திருக்கிறாரு? யாசினுக்காண்டி தான் வாரார். தொழுகைக்குள்ள வரணும் பள்ளிவாசலுக்கு. அவர் அல்லாஹ் மேல சத்தியமா சொல்ற, போன வருஷம் நான் பார்த்தேன், இன்னைக்கு தான் அவரை பள்ளிவாசல பார்க்கிறேன். அது தொழுகையில பார்க்கிறேன். தொழுகைக்கு முன்னாடி கட்டுறது இல்லைன்னா நான் அப்படியே செருப்ப மாட்டிட்டு போயிட்டாரு. அப்ப தொழுகைக்காக நாம் பள்ளிவாசலோடு தொடர்பு வைக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நாம் எந்தெந்த நல்லறங்களை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை, வணக்க வழிபாடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ அந்த நல்லறங்கள் செய்யக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆற்றல் புரிவானாக. வாய்ப்புக்கு நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.